டாக் மீடியா வாசகர்களுக்கு வணக்கம். தேவாதிராஜ பரபிரம்மனே நமகா. இன்று அத்திவரதர் வைபவத்தின் 46ஆம் நாள். பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் தொடர்ந்து 15 நாட்களாக நமக்கு தரிசனம் அளிச்சிட்டு வரார். இன்று அத்திவரதர் புஷ்பாங்கி சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். அவரின் அழகை காண பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். பலவித வாசனை பூக்களையே ஆடையாக பெருமாளுக்கு அணிவிக்கப்பட்டுள்ளது. சிரசில் உள்ள மகுடம் முதல் பெருமாளின் திருவடி வரை பலவித மலர்கள் பெருமாளுக்கு சாற்றப்பட்டுள்ளது. சம்பங்கி, மனோரஞ்சிதம், மல்லி, முல்லை, மகிழம்பூ மாலைகள் அணிவிக்கப்பட்டுள்ளது அத்திவரதருக்கு. நேற்று 45வது நாள். அதுவரை 95 லட்சம் பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்துள்ளனர். இந்த அத்திவரதர் வைபவம் முடிய இன்னும் ஒரே ஒரு நாள் உள்ள நிலையில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. இன்று மதியத்தோடு விஐபி தரிசனமும் முடிவடைந்தது. நாளை காலை 5 மணி முதல் இரவு வரை பொது தரிசனத்தில் மட்டுமே பெருமாளை தரிசிக்க முடியும். நாளையோடு பெருமாளின் தரிசனமும் நிறைவு பெறுகிறது. சனிக்கிழமை அத்திவரதரை அனந்தசரசு குளத்தில் எழுந்தருள பண்ண அனைத்து முன்னேற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் மேற்கொண்டுள்ளனர். பெருமாளோட இன்றைய திருக்கோலத்தை இந்த வீடியோ மூலமா பார்த்திருப்பீங்க. டாக் மீடியா வாசகர்களுக்கு ஒரு நற்செய்தி. அத்திவரதரின் அன்றைய திருக்கோலத்தை அன்றே எங்கள் வீடியோ மூலமா உங்களுக்கு வழங்குறோம்.